Welcome to RJ Tamil Windows. Tamil Windows. Tamil Windows. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம ஆர்ஜே தமிழ் விண்டோஸ். நான் உங்கள் ஆர்ஜே ரஞ்சித் வந்தாச்சு. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ரொம்ப லென்த்தால. இது வந்து ஆண்ட்ராய்ட் ஒர்க் ஷாப்போட டே 4 கான்செப்ட், அதாவது எடிட்டிங் OCR கான்செப்ட். ஸோ இது டிலே ஆனது அப்படின்றது நேற்று நம்ம லைவில் சொல்லியிருந்தோம் இல்லையா, என்ன காரணம் எதுன்ட்டு. ஸோ அதனால் நம்ம அதை பற்றி பேசி டைமை வேஸ்ட் பண்ணாமல் லெட் ஸ்டார்ட் அ செஷன். ஓகே, டன். ஓகே, OCR அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஆப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னிஷன் ஒரு ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த OCR அப்ளிகேஷனோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜில் இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் தனியாக உருவி, அதாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறது தான். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பிடிஎஃப்பில் இருக்க டெக்ஸ்ட்டாக இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நமக்காக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற ஒரு வேலையை தான் இது வந்து பார்க்கும். ஸோ OCR நினச்சா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த அப்ளிகேஷன்ஸ் மட்டும் இதில் வராது, நிறையா இருக்குது. நமக்கு ஏற்ற மாதிரி, அதாவது விஷுவல் இம்பேக்டுக்கு ஏற்ற மாதிரி அக்சசபிளாக பண்ணி தரது மட்டும்தான் இவங்களோட எக்ஸ்ட்ரா வேலையாக இருக்கும். ஸோ இதை தவிர ப்ளே ஸ்டோரில் இந்த Sullivan ப்ளஸ் இன்ஸ்டா ரீடர், அப்புறம் என்விஷன், அப்புறம் கீபோர்ட், இந்த மாதிரி ஆப் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நெவர் கிடையாது. நமக்கு தெரிஞ்சது இது மட்டும்னா டெஃபினட்டாக அதுதான் தப்பு நம்ம பண்ணுறது. ஸோ OCR பார்த்திங்கன்னா நிறையா விதமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் OCR நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வரது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடோபி ஸ்கேனர் தான் வரும். ஸோ ப்ளஸ் அப்புறம் கூகுள் ஸ்கேனர், அப்புறம் கூகுள் லென்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வரும். இதெல்லாம் தாண்டி இந்த OCR ஆப்ஸ் எல்லாம் வரும். இந்த நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாம் எங்கேயாவது ரேராக தான் கிடைக்கும். ஸ்பெசிஃபிக்கலி நீங்கள் இந்த ஆப் எல்லாம் போட்டு சர்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆப்லாம் டக்குன்னு கிடைக்கும். ஓகே, அதை பார்த்தாச்சா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த OCR ஆப்ஸ் எல்லாம் இருக்குல்லையா, இதோட வேலை வந்து சொல்கிற மாதிரி நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது மாதிரி தான். பட் இது நிறைய ஆப்ஸ் இருக்குது. சரி, OCRனால் நிறைய ஆப்ஸ் இருக்குது நம்ம எதிர்பார்க்குறத விட. ஸோ ஆல் இண்டியா லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட்டர் இருக்குது, மல்டி லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட்டர் இருக்குது, மல்டி லாங்குவேஜ் கன்வெர்ட்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா OCR இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செகண்டரி லாங்குவேஜஸ்க்கு தான் அதிகமாக இருக்கும். சரி, மதர் டங் லாங்குவேஜஸ்க்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் இப்போது நிறைய ஆப் அதை பார்த்திங்கன்னா மதர் டங் லாங்குவேஜஸே சப்போர்ட் பண்ணுது. நான் கூட ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்பு, அதில் ஜஸ்ட் இமேஜை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டெக்ஸ்ட்டாக தரும். அடிப்படை தேவைகளான, அதாவது ஒரு விஷுவல் இம்பேக்டுக்கு பேசிக் நீட்ஸான அந்த ஷேர்லேருந்து கிடைக்கிறது, ஷேர் பண்ணி நம்ம அந்த ஆப்புக்கு டைரெக்ட் பண்ணி போகணும் இல்லையா, அந்த மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ளஸ் ஓப்பன் வித்தில் வந்து அந்த ஆப் வந்து நிற்கிறது, இந்த மாதிரி விஷயங்களே ப்ளஸ் நமக்கு ஈஸியாக ரீட் பண்ணுறதுக்கான அக்சசபிளாக பண்ணி கொடுக்குறது தான் இந்த அடிஷ்னல் ஆப்ஸோட வேலை, அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸோட வேலை. ஓகே, இப்போ நம்ம என்ன 2 ஆப்ஸ் எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டா ரீடர் அண்ட் Sullivan ப்ளஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ வீடியோ இதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிக்கிறது உங்கள் இஷ்டம். பட் வீடியோ பார்க்குறவங்க லெட்ஸ் கண்டினியூ தி செஷன். ஓகேவா? ஸோ ஏன் நம்ம ஃப்ரீ எடுத்தோன்னு கேட்டிங்கன்னா, பெய்டுன்னு நம்ம எந்த ஆப் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு ஆப் வந்துச்சு, அது ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதோடைய கொஞ்சம் அப்புறம் காசு மட்டுமே ஆகிடுச்சு. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ப்ரைஸ் நீங்கள் இப்போ வாங்குற மாதிரிலாம் இப்போ வாங்க முடியாது. மந்த்லி ப்ரைஸ் தான் இப்போ இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்க அவன் லைஃப் டைம் பார்த்திங்கன்னா 16,000 ரூபா, இயருக்கு வந்து 3,500 ரூபா, அந்த மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம அவங்களும் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம க்ராக்லாம் கொடுத்தோம், அதெல்லாம் வேறு. ஓகே, அதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, அப்புறம் ஒரு ஆப் வந்துச்சு, நாங்கள் இருக்கோம், எங்கள் டீம் இருக்குது உங்களுக்கு கூட, நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக தரணும் கொடுத்தாங்க. அடுத்து ஒரு 2-3 நாளில் அவங்களும் வந்து 2-3 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக பெய்டு அப்படின்ற கான்செப்டை உள்ளே கொண்டு வந்தாங்க, பெய்டு ஆக்கிட்டாங்க. இது ஏன் பெய்டு கேட்குறாங்கன்னா, அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஓகே, வாட் எவர், ஓகே. பட் நம்மளோட மனசு ஏன் அதை ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னா, அது ஹியூமன் நேச்சர், ஏற்றுக்காது. க்ராக்கு தான் தேடிப்போம், இல்லைனா ஆல்டர்னேட்டிவே தான் தேடிப்போம். ஸோ அப்படி ஆல்டர்னேட்டிவாக தான் இன்றைக்கி நம்ம இந்த 2 ஃப்ரீ ஆப்ஸுமே யூஸ் பண்ண போகிறோம். லெட் ஸ்டார்ட் செஷன். இப்போ நான் வந்து இன்ஸ்டா ரீடர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் Sullivan ப்ளஸ் போகலாம். இன்ஸ்டா ரீடர் பார்த்துட்டு அப்புறம் Sullivan ப்ளஸ் போகலாம். இன்ஸ்டா ரீடரில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் கஸ்டமைஸ்டாக இருக்குது. ஸோ யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதாவது செட்டிங்ஸ்லாம் கொடுத்து ஓட்டுக்கொள்ள பேச்சு எவ்வளோ பெரிய ஆப் வர்றோம் அப்படின்லாம் இல்லாமல் சிம்பிளாக இந்த ஆப்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அது மட்டும் தான் நமக்கு தேவையும் கூட. ஓகேவா? ஓகே. Welcome. Your audiobook is empty. Click on Create New Audiobook button to start creating your own audiobooks from photos containing printed or handwritten text, PDF, dockets, text and web page link. These files can also be shared or opened with Insta Reader to convert into audiobooks. Click on the Help button to learn how to use the app. Provide feedback. Contact us. ஓகே, இதோட எல்லா ஆப்ஷன்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெல்கம் ஸ்க்ரீனில் இருக்குது. ஸோ யுவர் ஆடியோ புக் இஸ் நவ் எம்டி. ஸோ கிளிக் கிரியேட் பட்டன் டு கிரியேட் நியூ ஆடியோ புக்ஸ் ஃப்ரம் PDF, docs, text, from images,
எல்லாத்துலேருந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு வெல்கம் பேஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூ கேன் ஆல்சோ ஓப்பன் இன்ஸ்டா ரீடர் டு கன்வெர்ட் த டெக்ஸ்ட் அண்ட் லிசன் ஆடியோஸ் வாட் எவர் இட்ஸ் மேபி. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆடியோ புக் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் தான் கொடுக்கணும். அப்லோட் பிடிஎஃப் டாக்ஸ் டிஎக்ஸ்டி ஆர் ஃபோட்டோஸ்னு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் எது வேணால் அப்லோட் பண்ணுங்கப்பா அப்படின்ட்டாங்க. டேக் ஃபோட்டோன்னு இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக படிக்கணும் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக படிக்கிறதுக்கு இன்ஸ்டா ரீடர் தான். ஓகே, ஆப் ப்ரொமோஷன் மாதிரி இருக்கும். சரி, ஓகே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அப்படி தான் டைட்டில் போட்டிருந்தோம். ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி ஓகேவா? ஸோ அப்பப்போ பாஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சாரி ஃபார் தட். அது எல்லாமே எடிட்டிங்கில் தூக்கிடுவோம். ஓகே, ஸோ இப்போ நான் பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளில வந்துடுறோம் நிமிஷம். ரீட் ஃப்ரம் காப்பிட் வெப் பேஜ் லிங்க். இப்போ ஒரு டெக்ஸ்ட், அதாவது ஒரு வெப்சைட்டில் ஒரு டெக்ஸ்ட்டு படிக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு மாதிரி போட்டு அப்படியே கொள்ளன்னு ஆடெல்லாம் கொடுத்து அது கீழே டெக்ஸ்ட்டை கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணி படிக்க வச்சாங்கன்னா நம்மளால் எப்படி படிக்க முடியாது. அதில் கொஞ்சம் கஷ்டப்படணும். பட் அதுக்கும் எப்படி படிக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டாக் பேக் வீடியோஸில் போய் பாருங்கள். அது க்ளீனாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படிலாம் இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணோம், இன்டர்நெட் ப்ரௌசிங் எப்படி இருக்கும் ஸ்க்ரீன் ரீடர் யூசர்ஸ்க்கு ஃபோனில் நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரீட் காப்பி டெக்ஸ்ட். ஃபஸ்ட்டு நான் என்ன காப்பி பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இதை கொடுத்து ஸோ டிடெக்ட் பண்ணிடுச்சு. Page 1 https://tamil.gibot.com/news/flipkart-big. Okay. ஸோ நான் என்ன ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ நான் காப்பி பண்ணி வச்சுருக்க வெப்சைட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ரீட் ஃப்ரம் காப்பிட் வெப் பேஜ் லிங்க் கொடுக்கலாம். டிடெக்டட் வெப் பேஜ் லிங்க்னு வருது. ஸோ வெயிட் பண்ணுங்க. பேஜ் 1 செய்திகள், விமர்சனங்கள், டெக் டிப்ஸ், கான்செப்ட்கள், வீடியோக்கள், பைண்டர், டேட் எக்ஸ்போர்ட் எக்ஸ்டென்ஷன், ஓவர்லே, பொசிஷன், ஃபிக்ஸ்ட். பேஜ் 2 கிளியர் ஆல் நோ நோட்டிஃபிகேஷன்ஸ். கிளிக். ஓகே, இதில் தான் நமக்கு டெக்ஸ்ட் இருக்குது. பேஜ் 3 ஃபிளிப்கார்ட் பிக் சேவிங் தின 2021 விற்பனை. ஃபிளிப்கார்ட் பிக் சேவிங் தின 2021 விற்பனை தினத்தில் ஸ்மார்ட் போன்களுக்கு சிறந்த சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த அறிவிப்பில் ரியல்மி ஸ்மார்ட் போன்களுக்கு அட்டகாச தள்ளுபடிகள் வழங்கப்படுகிறது. ரியல்மி ஸ்மார்ட் போன். ஸோ நான் அந்த வெப்சைட்டில் இந்த டெக்ஸ்ட் தான் இருக்குது, படிக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்பீடு எனக்கு பத்தலை, இல்லை ஸ்பீடு குறைக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ப்ரீவியஸ் பேஜ் தான் உங்களுக்கு தெரியும். கோ டு ப்ரீவியஸ். சரியா? பின்னாடி முன்னாடி செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அட்ஜஸ்ட் ஆடியோ ஸ்பீட் கொடுத்துக்கோங்க. நான் 50% வச்சுருக்கேன். எனக்கு வேணும் இன்னும். பட் நான் இப்போ அதிகப்படுத்தினேன்னா வால்யூம் கீ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் வால்யூம் கீ வச்சு குறைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ணணும் தேவையில்ல, க்ளோஸ் கொடுத்துக்கலாம். அப்புறம் இது ஓகே அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்தீங்கன்னா என்டர் ஆடியோ புக் நேம்னு வருதா? நான் இங்கே நேம் கொடுத்துருக்கேன். சேவ் கொடுத்தாச்சு. ஸோ ஆடியோ புக் இங்கே வந்துருப்பாங்க. ரீட் ஆர்ஜே ஆடியோ புக், டெலீட் ஆர்ஜே ஆடியோ புக் இருக்கா? இப்போ ரீட் நீங்கள் கொடுத்து திருப்பி படிச்சுக்கலாம். கொடுத்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிடும். டெலீட் வேணும் நீங்கள் கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ டெலீட் கொடுத்துடலாம். இப்போ எஸ். ஸோ ஆடியோ புக் டெலீட்னு வருது. ஓகே, இப்போ பிடிஎஃப் எப்படி படிக்கிறதுன்னு பார்ப்போம். சர்ச் யுவர் ஆடியோ புக் எதுக்குன்னு சொல்லிடுறேன். நீங்கள் இப்போ ஒரு மல்டிபிள் ஆடியோஸ் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 150 to 250 ஆடியோஸ்லாம் நீங்கள் அது எவ்வளோன்னு தெரியல எனக்கு மேக்ஸிமம். பட் நீங்கள் ரொம்ப மேக்ஸிமமாக சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு ஆடியோ புக் வேணும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இவங்க மிக விரைவில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்லேயும் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ரெக்வஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கோம். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பெனிஃபிட் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ரெக்வஸ்ட் வச்சாலும் அவங்க உடனே ரிப்ளை பண்ணுறாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு அவங்களால ஸ்பீடாக எஃபிஷியண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அவங்க அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, கிரியேட் நியூ கொடுத்து பிடிஎஃப். ஸோ இன்னும் 3 பேஜ் தான் இருக்குது. அது வரைக்கும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஸோ வெயிட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நல்லா பூஸ்டப் சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக நம்ம இன்னும் நிறையா வீடியோஸ் பண்ணலாம்.
Processing page 15. 0 more pages remaining. எஸ் 15 பேஜஸ் தான் இந்த ஃபைலு. ஸோ 15 பேஜஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. Processing page 15. 0 more pages remaining. எஸ் வந்துருச்சு. Page 1 name 5. Ranjit VC 0 RELINO 201311205026. Subject English LANUIU Ali Teaching Code 195,523. Date 07/105/2020. First sign for Ranjit. ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா படிக்குதா? ஸோ இது வந்து ஹேண்ட் ரிட்டன். நான் எதுக்கு உங்களுக்கு இதை காமிச்சேன்னா இது வந்து ஹேண்ட் ரிட்டனில் எழுதின ஃபைலு. ஸோ இந்த ஃபைலே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக படிக்குது, நம்பர்ஸ் எல்லாம் சூப்பராக படிக்குது. இதுவே பிடிஎஃப் பிரிண்டட் பிடிஎஃபாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு இன்னும் பெட்டராக படிக்கும். ஸோ ஓகே, இப்போ படிச்சுட்டு இருக்கிறத நீங்கள் சேவ் பண்ணலாம் கற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்லி கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. ஸோ ஓகே, வாங்க அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம். ஸோ நீங்கள் 2% இப்போ நீங்கள் எவ்வளோ இப்போ பெரிய ஆடியோ புக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த யூஸ் பண்ணி வால்யூம் கீஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபார்வர்ட் ரிவைண்ட் பண்ணிக்கலாம். 2% forward or rewind audio seek control. 7% forward or rewind audio seek control. 12% forward or rewind audio seek control. 22%. ஸோ பர்ஃபெக்டாக ஒரு ஆடியோ புக் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி வாய்ஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நம்ம அடுத்த ஆப்ஷன் போகலாம். சேவ் கொடுத்துடலாம். ஸோ இதில் ஆல்ரெடி ஒரு நேம் இருக்குது, அதுவும் கொடுத்துக்கலாம். பேக் வந்துடலாம். எஸ் அப்படின்னு அதுலேயே நேம் இருக்குது. ஸோ ஹேண்ட் ரிட்டன் படிக்குதுன்றதுக்காக காமிக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த பேப்பர் எடுத்து காமிச்சேன். ஹெல்ப் கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ கான்டாக்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் வரைக்குமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது வரைக்குமே கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டா ரீடரில் சொல்கிறதுக்கு இதுக்கப்புறம் மேஜரான ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ நம்ம சொல்லியாச்சு எல்லாமே. அடுத்து சலிவன் ப்ளஸ் பார்க்கலாம். ஓகே கைஸ், சலிவன் ப்ளஸ் ஆப் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெனு ஸ்க்ரீன், அப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்க்ரீன் அப்படின்னு நிறையா டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுலேயுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆர்டராக தான் வச்சுருக்காங்க. ஸோ வேணும்னாலும் நீங்கள் அதை உங்களுக்கு விருப்பம் மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப. ஸோ ஜூம் இன் ஜூம் அவுட் இருக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம் ஆப். இப்போ நான் அந்த வால்யூம் கீ கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் பிக்சர் எடுத்துக்கலாம். சரியா? கேப்சர்னா கேப்சர் வித் வால்யூம் கீனா நீங்கள் வால்யூம் கீ அழுத்தி வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஏஐ மோட் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும், ஜூம் அவுட், ஜூம் இன், இதெல்லாம் இருக்கும். நீங்கள் வேணால் இங்கே குறைச்சிக்கலாம். மெனு ஸ்க்ரீன்லேருந்து பார்ப்போம். டெக்ஸ்ட் ரெகக்னிஷன், ஃபேஸ் ரெகக்னிஷன், இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கா? இந்த டெக்ஸ்ட் ரெகக்னிஷன், ஃபேஸ் ரெகக்னிஷன்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா கேமரா ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கும். டெக்ஸ்ட் ரெகக்னிஷன்லாம் நீங்கள் எல்லாமே இப்போ ஃபோட்டோ எடுத்து தான் நீங்கள் படிக்கணும். ஃபேஸ் ரெகக்னிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் எத்தனை வயசு இருக்கும் அவங்களுக்கு, அவங்க மேலா ஃபீமேலான்ற அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அக்யூரசி பார்த்திங்கன்னா 80% ஓகே அப்படின்றதா கொடுக்கணும். 100% கொடுக்க முடியாது எந்த ஆப்புமே. ஸோ அக்யூரசி வந்து அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ ஓகே, பார்க்கலாம். ஃபாஸ்ட் டெக்ஸ்ட் ஸ்கேன், இதுவும் அப்படி தான். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து படிக்கிற மாதிரி தான் வரும். கலர் ரெகக்னிஷனும் அப்படி தான். கலர் ரெகக்னேஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கலர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுது, செகண்டரி கலர்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுறது இல்லைன்ற மாதிரி நான் கேள்விப்பட்ட வரைக்கும், ப்ளஸ் நான் பார்த்த வரைக்கும். ஸோ ப்ரைமரி கலர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். பிடிஎஃப் ரீடர், கம்யூனிட்டினா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஹெல்ப், செட்டிங்ஸு. ஸோ செட்டிங்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தலாம். வாய்ஸ் கைடன்ஸ், the recognition text will be informed by voice on இருக்குது. இது ஆன்லேயே இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் ரெகக்னிஷன் வந்து வாய்ஸில் இன்ஃபார்ம் பண்ணும். இல்லைனா நீங்கள் ஸ்வைப் பண்ணி படிச்சுக்கிற மாதிரி வரும். சவுண்ட் ரெகக்னிஷன், சவுண்ட் கைடன்ஸ் while it's processing. சரியா? அந்த ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும்போது சவுண்ட் கைடன்ஸ் வருது இல்லையா, மியூசிக் டொன்னா அந்த மியூசிக் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்து பார்க்கலாம். பேசிக் ரெகக்னிஷன் மோடில் தான் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது?
ஸோ ஓகே மோடு உங்களுக்கு எந்தெந்த மோட்லாம் வேணுமோ நீங்கள் ஆட் அண்ட் டெலீட் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னால இதுக்குள்ளே போய் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வாய்ஸ் ரெகக்னிஷன் இதெல்லாமே ஆன்ல இருக்கட்டும். இது மட்டும் ஆஃபில் இருக்குது, இது ஆஃபில் இருக்கட்டும். ஓகே இவ்வளோ தான். ஆக்சசிபிலிட்டி டெஸ்ட்னா அந்த செட்டிங்ஸ்குள்ளே போகும். டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ப்ளஸ் ஆக்சசிபிலிட்டினா ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ்குள்ளே போகும். ஸோ வெளியே வந்தாங்க. ஸோ இப்போ நான் வந்து பிடிஎஃப் ரீடர் நம்ம பார்க்கலாம். பிடிஎஃப் ஓப்பன் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபைல் எடுத்திருக்கேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரீட் ஆகுது ப்ளஸ் ஓப்பன் பண்ணி வச்சோன்னே உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது படிச்சுக்கலாம் நீங்கள் இப்படியே ஸ்வைப் பண்ணி. பட் இன்ஸ்டா ரீடரில் இது ஒன்லி ஆடியோவில் தான் நீங்கள் கேட்க முடியும், படிக்க முடியாது. இதில் படிக்கலாம். ஸோ ஒரு பேஜ் தான் இருக்குது. ப்ளே கொடுத்துக்கலாம், நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ பாஸ் கொடுத்துக்கலாம். ஒயில் நீங்கள் இப்போ ஆடியோ கேட்டுட்டு இருக்கும்போது கூட நீங்கள் நேவிகேட் பண்ணுறப்போ ஆடியோ வாய்ஸ் குறையுது, டாக்பேக் வாய்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ஆப்ஷனில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேவ் அஸ் TXT இருக்குது. டெக்ஸ்ட் ஃபைலாக சேவ் பண்ணிக்கலாம். ஷேர் டெக்ஸ்ட் ஃபைல் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாத்துலேயும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். காப்பி டெக்ஸ்ட்னா என்டைய டெக்ஸ்ட்டு நீங்கள் கிளிக் போர்டில் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். சேவ் நோட் அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் இருக்கிற மாதிரி ஏதாவது படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே நோட்னு ஒரு ஆப்ஷன் காமிச்சு இல்லையா, அங்கே வந்து சேவ் ஆகும். ஸோ நீங்கள் இங்கே சேவ் நோட்டு கொடுத்தீங்கன்னா அங்கே போய் சேவ் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் அங்கே ஓப்பன் பண்ணி படிச்சுக்கலாம், ப்ளஸ் டெலிட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இமேஜ் ஃபைலாக கூட நீங்கள் savas.jpg கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே வெளில வந்துடலாம். ஸோ பிடிஎஃப்பில் காட்ட வேண்டிய ஆப்ஷன்ஸ் அவ்வளோதான் இருக்குது. நோட் இருக்குல்லையா, இதில் வந்து தான் சேவ் ஆகும். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் ஸ்க்ரீனில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். வீடியோ கால் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது கொடுத்தா உங்கள் கான்டாக்ட் ஓப்பன் ஆகும். கான்டாக்டில் நீங்கள் யாரோ நேம் செலக்ட் பண்ணி நீங்கள் கால் கொடுத்தீங்க அப்படின்னா அது கால் போகுது. ப்ளஸ் எப்படி போகுதுன்னா நம்ம ஃபோன் காலில் வீடியோ கால் போகும் இல்லையா, அந்த மாதிரி போகுது நார்மலாக. ப்ளஸ் அது வீடியோ காலாக தான் போகுன்றது இல்லை, ஆடியோ காலாக கூட போகுது. ஸோ ஓகே ஃப்ளாஷ் ஆன், கேலரி, சேவ் நோட், ஷேர், ஷோ டாக்ஸ், க்ளோஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதில் சொல்லிடுறேன். கேலரி கொடுத்தீங்கன்னா இமேஜஸ் நீங்கள் உங்கள் கேலரியில் இருக்க இமேஜஸ் எடுத்து நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். சேவ் நோட்னா அந்த டெக்ஸ்ட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஷேர்னால் தெரியும் உங்களுக்கு. டேக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதுலேயுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ எனக்கு தெரியல, உங்கள் யாருக்கா தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். க்ளோஸ் ஃபங்க்ஷன்ஸ் அவ்வளோதான். ஸோ இதில் லைட் மோட்னு ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டில் இருக்க ஏரியா லைட் வந்து டிடெக்ட் பண்ணி டார்க்காக பிரைட்டாக அந்த மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான் Sullivan ப்ளஸில் நான் சொல்கிறதுக்கு இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அதை விட முக்கியம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருப்பாங்களா, அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.